மகரம் ராசிக்காரங்க பாருங்க, நீங்க ரொம்ப நாளா தாங்கி இருந்த துயரத்திலிருந்து விடுபட போறீங்க. போராடின உங்களுக்கு கிடைக்க போகுது வெற்றி. மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பான மாதம் தான் இந்த மாதம். நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்களும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் நிச்சயமாக பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரத்தின் தொடக்கம் ஆரம்பமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் என்ன செஞ்சால் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவீங்க, எந்த இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு அமையும். இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட கஷ்டமான வேலை கொடுத்தாலும் சரி, அது என்னால் முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்வீங்க. கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட அதில் எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல எப்பொழுதுமே ஒரு சின்ன வேலையில் நீங்கள் போய் சேர்ந்துருந்தா கூட படிப்படியாக உழைப்பால் உயர்ந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்க நீங்கள். வீட்டில் கூட எல்லோருமேலேயும் ஒரே அளவுக்கு அன்பு காட்டக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாக நண்பர்கள் இருப்பாங்க. உங்களோட உணர்ச்சியை பயங்கரமாக வெளிப்படுத்துவீங்க. மகர ராசி அன்பர்கள் உங்ககிட்ட உங்களோட உண்மையான அன்பு பெறணும் அப்படின்னா அது ரொம்பவும் கஷ்டம்னு கூட சொல்லலாம். எல்லோருக்குமே நல்லா பழகுனா கூட அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பழகுவீங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். இயல்பிலேயே உங்களுக்கு இரக்க சுபாவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்தையுமே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க, அதை வெளிக்காட்டவும் மாட்டீங்க. மற்றவங்ககிட்ட சொல்லி அதை ஆறுதல் பெறணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே பெரும்பாலும் நீங்கள் வச்சுக்குவீங்க. உங்ககிட்ட பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் நேர்மையாக நடந்துக்குவீங்க. அதே போல் சட்டத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த மனிதாபிமானம் மற்ற ராசிக்காரங்களை விட அதிகமாகவே இருக்கும். மகர ராசியில் பெரும்பாலும் அனைத்து விதமான திறமைகளையும் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலை இல்லைங்க, 2-3 வேலையும் கற்று வச்சுருப்பீங்க. இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, அது இல்லைன்னா அடுத்த வேலை அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. எப்போவுமே சோர்ந்து போய் அமர மாட்டீங்க. மகர ராசிக்காரங்க அடிப்படையிலேயே ஒரு சிறப்பான ராசி. சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அன்பு, கருணை இது எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மன உறுதி அதிகரிக்கும், மனசில் இருக்கிற குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். இதுக்கு நிச்சயமாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு உதவி புரிவார். ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மகர ராசிக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வழிபாடு. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அனுமனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வையும் நன்மையும் நிச்சயமாக நீங்கள் இதனால் பெறுவீங்க. இப்போ பாருங்கள், மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், அப்புறம் திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தனவாக்கு குடும்பஸ்தானம் இங்கே சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானம் அங்கே கேது பகவானும், அயன சைன போகஸ்தானம் இதுங்க சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகத்தோட சஞ்சாரமும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த கிரக நிலை இதுதாங்க உங்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை இது எல்லாமே ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் சில வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சி போயிருப்பீங்க, ஆனால் அதில் தடை வந்திருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடந்திருக்கும். என்ன அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஏற்படும் இல்லையா, அதுதாங்க இந்த கிரக அமைப்பு.
அந்த வகையில் இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்தில் எப்படி செயல்படுத்துனா நன்மையை பெறலாம் அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் பாருங்கள், தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே இந்த வீணா வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதம் பிரச்சனையை கொடுத்துரும். வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அதே வேளையில் மனசாட்சிக்கு இடம் கொடுத்து உங்களோட பணிகளை நீங்கள் செயல்படுத்துங்க. பெரும்பாலும் நீங்கள் அப்படி தாங்க இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசாட்சிக்கு உட்பட்டு வேலை செய்கிறவங்களா தான் இருப்பீங்க நீங்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்த எல்லா வேலைகள்லையுமே முயற்சி செய்யுங்க. முயற்சியில் பாருங்கள், அப்பப்போ சின்னதாக தடை தாமதம் ஏற்படும். அப்படி தடை தாமதம் வந்தாலுமே அதை தைரியமாக உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. அதனால் கவலைப்படாமல் நீங்கள் உழைங்க. உழைப்புக்கேற்ற உயர்வை நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் மனசில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி சூழல் இருக்கும். ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயத்துக்காக இப்போ அதுக்கான பலனை அடைய வேண்டியதாக இருக்கும். சிலர்லாம் வீட்டில் வந்து வேலை விஷயமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா சண்டை இந்த மாதிரி ஏதாவது வந்து கூட பாருங்கள், வீட்டிலேருந்து வெளியேறி வேறு இடத்துல தங்குற மாதிரி சூழல் வரும். பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் வீணாக விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வீண் விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. பெரும்பாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பண வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாருங்கள், வெளியூர் பயணம் திடீர்னு ஏற்படும். எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் வரவுங்கிறது சீராக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பெருசாக பிரச்சனையை கொடுக்காது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். பார்ட்னர்கள் கூட சேர்ந்து தொழிலில் ஈடுபட்டுருக்கவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் வரவு செலவுலாம் கரெக்டாக எழுதி வைங்க. கடன் தொல்லை கொஞ்சம் வரலாம். பெரும்பாலும் பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது இந்த மாதம் நல்லது. புதுசாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இடமாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் அலைச்சல் வர மாதிரி இருக்கும். தடைப்பட்டு போன பணம் வேணால் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் அமைதி நிலவை நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதம் செய்யாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறதையும் புரிய வைங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். பிள்ளைங்களோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுறதும் இந்த சமயத்தில் நல்லதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. ஏன்னா வாகன பழுது ஏற்படலாம். இதுக்கு கொஞ்சம் பராமரிப்பு செலவும் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தேவையற்ற வீண் கவலை அவ்வப்போது வரும். திடீர் பயணங்கள் செல்கிற மாதிரி இருக்குது. கடன் விஷயத்தில் நீங்களுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பலம் பெறுறாரு. இதனால் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சாதிக்கும் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்குது. நினச்ச காரியத்தை நினச்சபடி சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு உயர்வை நிச்சயமாக பெறுவீங்க. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால சில நன்மையுமே வரும். சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் தாமதமாகலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மனம் வருந்தும்படி இருக்கலாம். மேலிடம் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காதது போல் இருக்கும். பெரும்பாலும் நீங்களுமே எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். பழைய பாக்கியர்களை வசூலை செய்கிறதுல வேகம் காட்டுங்க. நினச்ச காரியத்தை செய்து முடிக்கிற திறமை இருக்குது. அதுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கண்டிப்பாக தரும். வீணாக மனசை போட்டு குழப்பிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். சக மாணவர்கள்கிட்ட நீங்கள் பழகும் பொழுதுமே நிதானமாக பழகுங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனது வருத்தம் நீங்கும். பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது மனதுக்கு இதமாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க மனம் நோகும்படியான வார்த்தையை தயவு செஞ்சு உபயோகம் செய்யாதீங்க. யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் அதை கொடுக்காமல் இருக்க பாருங்கள். அப்படி கொடுத்தா அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு பாருங்கள், திருமணத்துக்கான நல்ல வரன் இப்போ அமைய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றின ஆலோசனை அதிகரிக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் கிட்டேருந்து நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். பங்காளிகள் கிட்ட பரிவுடன் நடந்துக்கோங்க. இது சொத்து விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தும். திருமணத்துக்கு நல்ல வரன் ஏற்படும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறும்.
அதே போல் அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் உங்களுக்கு சாதகமான பயனும் வந்து சேரும். எல்லா வகையிலுமே இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகவும். ஆஞ்சநேயரை வழிபடுங்க, நன்மையும் நல்ல ஒரு யோகத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. மன தைரியம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறைக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.